أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவனுடைய பல நிஅமத்துகளை அல்லாஹ் செய்திருக்கின்றார். அந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதை அதிகரிப்பு செய்வார். எப்பொழுது அல்லாஹுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வோமோ அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை எங்களிடமிருந்து அல்லாஹ் பிடுங்கி விடுவார். அல்லாஹுடைய நிஅமத்துகளில் அருட்கொடைகளில் பெரும் பெரும் அருட்கொடைகளை அல்லாஹ் நம்முடைய இந்த முஸ்லிம் ஊர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கியிருக்கிறார். ஏனென்றால் அந்த காலத்தில் வாழ்ந்த குரைஷ் கபீலாவுக்கு அல்லாஹ் பெரும் பெரும் அருட்கொடைகளை வழங்கியிருந்தார். இன்று நமக்கு கடல் ஒரு அருட்கொடை, வயல் ஒரு அருட்கொடை, நிம்மதியான வாழ்க்கை அருட்கொடை, சந்தோஷமான வாழ்க்கை ஒரு அருட்கொடை. எல்லா பகுதியிலிருந்தும் சாப்பாடுகள் வருகிறது, கறி புலிகள் வருகிறது, மீன் இறைச்சிகள் வருகிறது, சந்தோஷமாக ஊர்களிலே வாழ்கிறோம் என்றால் இது அல்லாஹுடைய ஒரு அருட்கொடை. அல்லாஹ் இதே அன்றைய காலத்தில் அல்லாஹ் குறைஷிகளுக்கு கொடுத்திருந்தார். அல்லாஹ் குர்ஆனிலே லீலாஃபி குரைஷ் அல்லாஹ் சொல்கிறான், குறைஷிகளுக்கு விருப்பமாக்கப்பட்டது. என்ன விருப்பம்? ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடை கால மாரி கால பிரயாணம். குறைஷிகள் வியாபாரத்துக்காக 2 பிரயாணங்கள் செய்வார்கள். ஒன்று கோடை காலத்தில், மற்றது மாரி காலத்தில். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்வாதாரம் வியாபாரத்திலே தான் இருந்தது. அல்லாஹ் அந்த நிஅமத்தை அவர்களுக்கு அல்லாஹ் செய்திருந்தார். இந்த நிஅமத்தை அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு
அந்த ஊரவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இந்த காபாவுடைய ரப்பை நீங்கள் இபாதத் செய்ய வேண்டும். வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்களோட வாழ்வு நல்லா போகுதா? சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றீங்களா? உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது, உங்களுக்கு அச்சமற்ற வாழ்க்கை கிடைக்குது, உங்களோட கல்வில ஒரு 80% அமைதி கிடைக்குது. நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். இந்த காபத்துல்லாஹுடைய ரப்பை இபாதத் செய்யுங்க. ஏன் இபாதத் செய்ய வேண்டும்? 2 காரணம். ஒன்று, அல்லதி அத்அமஹும் மின் ஜூ'. உங்களோட பசிக்கு சாப்பாடு தந்தார். இன்றைக்கு நம்மட ஊர்ல யாராவது பசிச்சுட்டே இருக்கிறாங்களா? சாப்பிட வசதி இல்லை, பசியிலே வாடிக்கொண்டு யாரும் இருக்கிறாங்களா? இல்லையே. 99% நல்லா சாப்பிடுறாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் டீ குடிச்சிருப்பாங்க, காலை சாப்பாடு, இப்ப பவல் சாப்பாடு, இப்ப டீ, நைட் சாப்பாடு ரெடி. இது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய நிஅமத். அல்லாஹ் சொல்றார், உங்களுக்கு சாப்பாடு தந்ததுக்காக இபாதத் செய்யுங்க. சிலர்களுடைய வீடுகள்ல இந்த வருடத்துக்கு தேவையான அரிசி இருக்கு, சிலருடைய வீடுகள்ல இந்த மாதத்துக்கு தேவையான அரிசி இருக்கு. இது அல்லாஹ் தந்தது. சிலர்களுடைய வீட்டில் 100 வருஷம் வாழ்றதுக்கு தேவையான பணம் இருக்கு. யார் தந்தது? அல்லாஹ் சொல்றார், அல்லதி அத்அமஹும் மின் ஜூ'. உங்களோட பசிக்கு சாப்பாடு தந்தானே அந்த அல்லாஹ்வை இபாதத் செய். இரண்டாவது, வஆமனஹும் மின் ஹௌஃப். உங்களோட பயத்திலிருந்து, அச்சத்திலிருந்து அமைதியை தந்தானே. விரோதிகளுடைய பயம் இல்லை, இப்ப எந்த அச்சமும் இல்லை, எங்களுக்கு சந்தோஷமாக வாழ்றோம். இந்த 2 நிஅமத்துகளுக்காக அல்லாஹ்வை இபாதத் செய். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நமது ஊரை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய பல கோடி நிஅமத் இருக்கு. பல கோடி, எண்ண முடியாது. ஆனா நன்றி உள்ளவர்கள் மிக குறையும். அல்லாஹ் குர்ஆன்ல வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், நன்றி உள்ள அடியார்கள் மிக குறைவு அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ்வுக்கு நன்றியாக வாழும். அல்லாஹ் எனக்கு செய்த நிஅமத், எனக்கு செய்த அருட்கொடை எண்ண முடியாது, எண்ண முடியாது. ஒரு ஆள் ஒரு 1000 ரூபாய் பணம் தந்தாலே எத்தனை தடவை ஜஸாக்கல்லாஹ் கைர், தேங்க்ஸ், அது இது எல்லாமே சொல்லும். ஒரு 1000 ரூபாய் பணம் தந்தது. எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு எத்தனை கோடி. கொஞ்சம் அல்லாஹ்வுக்கு நன்றியாக வாழும். அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய நன்றிதான் தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹ் அழைத்தால் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு கொஞ்சம் போறோம். 5 நேரம் அல்லாஹ் அழைப்பாளர்களை வைத்திருக்கின்றார், முஅத்தின் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அழைப்பாளர் அழைத்து கொண்டே இருப்பார். சகோதரர்களே, சகோதரிகளே, கணவன்மார பள்ளிவாசலுக்கு அனுப்புறது,
பாப்பாவை பள்ளிவாசலுக்கு அனுப்புறது, சகோதரர்களை பள்ளிவாசலுக்கு அனுப்புறது, பெண்கள் நாங்க வீடுகளில் தொழுது கொள்றது, இது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய நன்றி. ஃபர்தான தொழுகைகள்ல பேணுதல், ஒரு தொழுக வாழ்க்கையில தவறிவிடக்கூடாது. கொரோனாவுக்கு பிறகுள்ள பெரிய முசீபத் அது. முஸ்லிம் ஊர்கள்ல பள்ளிவாசல்ல தொழுறதுக்கு ஆட்கள் இல்லை. எந்த பள்ளி எடுத்தாலும் 2 சஃப் 3 சஃப். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வை விட்டுட்டு நீங்க வேற யாரிடத்துல போறண்டா பரவாயில்லை, தொழாம இருந்தா. நீங்க மௌத்தானது போறோம் வேற யாருக்கிட்டையும் போறதாக இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க போறது அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் கிட்ட போய்த்தான் எல்லாத்தையும் செய்யும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே ஒரு நாள் திரும்பி செல்ல வேண்டும். அல்லாஹ்வை சந்திக்கிறதாக இருந்தா அமல் தேவை. من كان يرجو لقاء الله فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை சந்திக்கிற ஆசை இருந்தா, உங்களுக்கு அல்லாஹ்வை சந்திக்கிற விருப்பம் இருந்தா சாலிஹான அமல் செய்யும். ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நல்ல அமல் செய்யும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வுக்கு யாரையும் இணையாக்கிடாதே. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம் என்ற ஹவா எங்களுக்கு இருக்கு. அதனால நன்றி உள்ள அடியார்களாக உலகத்தில் வாழும், அல்லாஹ்வுடைய தொடர்புடையவர்களாக வாழும். 5 நேரம் பாங்கு சொன்னால் பள்ளிவாசலுக்கு போய் தொழுற மக்களாக ஆண் மக்களை ஆக்கோம். 60 வயசுக்கு போறோம் பள்ளியில உட்கார்ந்து என்ன செய்யும்? 50 வயசுக்கு போறோம் பள்ளியிலே இருக்கிறார். உண்மையில பள்ளி அடிக்கணும் எத்தனை வயசுல தெரியுமா? 7 வயசுல பள்ளியை தொடங்கும். எங்களோட பிள்ளைகள் அப்படி வளர்க்கும். ஒரு ஊர் எந்த அளவு இருக்குதுன்னு எப்படி பார்க்கிறது? விடுந்த ஊர்ல மார்க்கத்துடைய லெவல் பார்க்கிற எப்படி? ஒவ்வொரு லெவல் பார்ப்பாங்களா இல்லையா? இந்த ஊர்ல ரோட் எப்படி இருக்குது, ஊருடைய நிலைமை எப்படி இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குது, அரசியல் எப்படி இருக்குது, லெவல் ஒன்று பார்ப்பாங்க. ஊருடைய மார்க்கத்துடைய லெவல் எப்படி பார்க்கிறது? எப்படி பார்க்கிறேன்டா, இந்த 7 வயசுக்கும் 10 வயசுக்கும் இடையில உள்ள பிள்ளைகள் பள்ளியில தொழுவுதா? 7 வயசுக்கும் 10 வயசுக்கும் இந்த பிள்ளை பழகிட்டா அவன் மௌத்து வரைக்கும் விட மாட்டான். மௌத்து வரைக்கும் தொழுகை விட மாட்டார். அதுவும் பள்ளிவாசல்ல வந்துதான் தொழுவார். நீங்க இன்றைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, சுபகுக்கு போய் பார்த்தீங்கன்னா 7 வயசு பிள்ளை யாரையும் காண மாட்டீங்க. ஒரு ஆள் 2 பேர் இருப்பாங்க ஒரு பள்ளியில். 50 60 வயசு 65 வயசு வயசானவங்க இருப்பாங்க பள்ளிக்குள்ள. இது மார்க்கத்துடைய லெவல் அல்ல. 50 55 தாண்டினா பயம் வருது. என்ன கபருக்கு போகணும், மௌத்தாவணும் இப்ப சொல்லுறது.
எப்ப வாலிபர்கள், எப்ப சின்ன பிள்ளைகள் பள்ளிவாசல்ல தொழ ஆரம்பிக்குதோ மார்க்கத்துடைய சூழல் அந்த ஊரில் அதிகரிக்கிறது என்று அர்த்தம். வாலிபர்கள் தொழணும், சின்ன பிள்ளைகள் தொழணும், அல்லாஹ்வுடைய இபாதத் செய்யணும். பெண்களிடத்தில் மாற்றம் ஏற்படும், பெண்களிடத்தில் ஹிஜாபுடைய வாழ்க்கை வரும், ஃபர்தாவுடைய வாழ்க்கை வரும். இது அந்த ஊருடைய மாற்றத்தின் ஆரம்பம். உலகத்துடைய என்ன சோதனைகள் வந்தாலும், பல சோதனைகள் வரலாம், ஆனால் அல்லாஹுடைய வாக்கு மாறாது. சோதனைகள் வரலாம், அல்லாஹுடைய ஒரு வாக்கு இருக்கிறது, இப்படித்தான் இந்த உலகம் முடியும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, எது நடந்தாலும் நாங்க மார்க்கத்தில் உறுதியாக இருக்கோம், இஸ்லாத்தில் உறுதியாக இருக்கோம். அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹுடைய நன்மாராயம். وَأَلَّذِينَ اسْتَقَامُوا عَلَى الطَّرِيقَةِ لَأَسْقَيْنَاهُم مَّاءً غَدَقًا. அல்லாஹ் சூரா ஜின்ல சொல்றார், وَأَلَّذِينَ اسْتَقَامُوا عَلَى الطَّرِيقَةِ. இந்த இஸ்லாத்துடைய பாதையில் நீங்கள் நிரந்தரமாக இருந்தார். கொஞ்ச நாள் தொழுகிறது, தொழுவல்ல. கொஞ்ச நாள் குர்ஆன் ஓதுறது, மரா குர்ஆன் இல்ல இல்ல. எங்கட மௌத்து வரை இஸ்லாத்துடைய ஒவ்வொரு காரியமும் மௌத்து வரை தொடரும். وَأَلَّذِينَ اسْتَقَامُوا عَلَى الطَّرِيقَةِ لَأَسْقَيْنَاهُم مَّاءً غَدَقًا. உங்களுக்கு தேவையான நேரம் நாங்க தண்ணீரை இறக்குவோம். ஊருடைய மாற்றம், சமூகத்துடைய மாற்றம் அல்லாஹ் இஸ்லாத்தோடு சேர்த்து வைத்திருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இஸ்லாத்தில் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற பார்ப்போம். முஹர்ரம் பிறந்திருக்குது, புது வருடம் பிறந்திருக்குது, ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம் இது முஹர்ரம். இன்ஷா அல்லாஹ் நாளையும் நாளன்றும் சனியும் ஞாயிறும் நாங்கள் நோன்பு பிடிக்க போறோம். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எங்களோட பிள்ளைகளையும் நோன்பு பிடிக்க வைக்கும். எல்லாருமே நோன்பு பிடிக்கும். ஏன்? அல்லாஹுடைய மாதம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம் முஹர்ரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது அங்குள்ள யகூதிகள் ஆஷூராவுடைய தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நோன்பு பிடிக்கிறார்கள். ஏன்? இந்த ஆஷூரா பிறை 10 தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெற்றியை கொடுத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விரோதி யார்? ஃபிரௌன். ஃபிரௌனை அல்லாஹ் நைல் நதியில் மூழ்கடித்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெற்றியை கொடுத்த நாள் ஆஷூரா தினம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னு அஹக்கு பிமூஸா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்க தகுதியானவர்கள். சஹாபாக்களை நோன்பு பிடிங்க, புற 10 நோன்பு பிடிங்க. சொன்னார்கள், அடுத்த வருஷம் நான் இருந்தால் 9ஐயும் அசூமன் தாஸிஅ, 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன். அதனாலதான் தாசுஆ ஆஷூரா. முஹர்ரம் பிறை 9ம் 10ம் பிடிப்பது சுன்னத். நாளை பிறை 9, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பிறை 10,
சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் நோன்பு பிடித்து அல்லாஹ்விடத்துல துஆ கேட்க வேண்டும். எங்களுடைய தற்கால நிலைமை சீராக வேண்டும். அன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்ததற்காக நோன்பு பிடித்தார்கள். இன்று நாம் நோன்பு பிடிக்கிறோம் எங்களுடைய நிலைமைகள் சீராகுவதற்கு, அல்லாஹ்வுடைய இரக்க பார்வை எங்கள் மீது வருவதற்கு. இரண்டாவது, ஆஷூராவுடைய தினத்திலே குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும். ஆஷூராவுடைய தினத்திலே யார் குடும்பத்துக்கு செலவழிப்பாரோ முழு வருடமும் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவார். இந்த ஹதீஸை சில உலமாக்கள் பலகீனம் என்று சொன்னாலும் அனுபவ ரீதியாக சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், நாங்கள் அனுபவ ரீதியாக கண்ட விடயம் ஆஷூரா தினத்திலே குடும்பத்துக்கு செலவழித்தால் அல்லாஹ் முழு வருடமும் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருகின்றார். முதலாவது அமல் நோன்பு பிடிப்பது. இரண்டாவது அமல் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் அன்றைக்காவது நம்முடைய சகோதரி, சகோதரன், தாய், தகப்பன் இவர்களுக்காவது கறியை வாங்கி கொடுக்கிறது, அரிசியை வாங்கி கொடுக்கிறது. சொந்தங்களில் மன் வஸ்ஸா அலா அஹ்லி யௌம ஆஷூரா, யார் ஆஷூராவுடைய தினத்திலே குடும்பத்துக்கு செலவழிப்பாரோ அல்லாஹ் முழு வருடமும் செலவழிக்கும் பாக்கியத்தை தருவார். இந்த அமல்கள் முன்னால் இருக்கிறது. இஃப்தார் செய்கிறது, குடும்பங்களை அழைத்து ஆஷூராவுடைய தினத்தில் இஃப்தாருக்கு செலவழிக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த வருடத்தை ஆரம்பிப்பதற்காக, அதனால் தான் இன்றைய தினம் நாங்கள் பயானை ஏற்பாடு செய்திருந்தோம். எங்களுடைய 3 மദ്രസാவும் நோன்பு பிடிக்கும் இன்ஷா அல்லாஹ். வெளியுள்ள பிள்ளைகள் நோன்பு பிடிக்க வேண்டும். பெண்கள், பெரியவர்கள், ஆண்கள் இந்த நோன்பை அல்லாஹ் இதற்குரிய நன்மை, ஒரு வருடம் செய்த சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றார். ஒரு வருடம் செய்த சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றார். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வீட்டுடைய பொறுப்புதாரிகள் நீங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள எல்லோரையும் நோன்பு பிடிக்க வையுங்கள். சுன்னத்தான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகளால் அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைக்கும். ஃபர்து கட்டாயம் செய்யும். சுன்னத்தான நோன்புகள் பிடிக்க பிடிக்க அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். இந்த முஹர்ரமுடைய மாதம் ஹிஜ்ரத்துடைய மாதம், அதாவது ஹிஜ்ரி 1442 என்றால் ஹிஜ்ரத்தை வைத்துதான் இந்த முஹர்ரம் உருவாக்கப்பட்டது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மஷூராவின் பிரகாரம் முஹர்ரமுடைய மாதத்தை முதல் மாதமாக பிரகடனம் செய்யப்பட்டது. முஸ்லீம்களுடைய முதல் மாதமாக முஸ்லீம்கள் சந்தோஷத்திற்காக நோன்பு நோற்று இந்த அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரமை சிறப்பாக்க வேண்டும். வீடுகளில், மதரசாக்களில், சமூகத்தில் மார்க்கத்துடைய எழுச்சியை, சூழலை உருவாக்குவதற்காக, அதிலும் முக்கியமாக பெண்கள், தாய்மார்களே, சகோதரிகளே, இது ஃபாத்திமா பெண்களுடைய மதரசா என்பதால் பெண்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை எப்படி உருவாக்கலாம் என்பதை சிந்திக்கும் தளம் ஒரு இடம் இதுதான். கிட்டத்தட்ட 6-7 வருடமாக எங்களுடைய பயான் தொடர்கிறது. பல அடைவுகளை அடைந்திருக்கின்றோம். பல ஹாஃபிதாக்களை உருவாக்கி இருக்கிறோம்.
பல ஆலிமாக்களை இங்கு உருவாக்கி இருக்கிறோம், பல தாயியாக்களை உருவாக்கி இருக்கின்றோம். இது கியாமத் வரை தொடர வேண்டும். அதற்கான ஒரு தளம் தான் இந்த ஃபாத்திமா. உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஆதரவு, இது ஊருடைய சொத்து, இது சமூகத்துடைய சொத்து. இது இதை நிரந்தரமாக கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, நம் எல்லோருக்கும் பெரிய ஒரு பாடம் தான் ஹாஜருடைய வாழ்க்கை. ஹாஜர் என்றால் யார்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹாஜர் தான் மதரசாவை அல்ல, ஒரு ஊரை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர். ஹாஜர் யார்? மக்காவின் உருவாக்கம் யாரால் ஏற்பட்டது? மக்கா முக்கர்ரமாவை ஒரு நகரமாக, மக்கள் வாழும் இடமாக ஆக்கியது யார்? ஹாஜர். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இரண்டாவது மனைவி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய முதல் மனைவிதான் சாரா. சாராவை திருமணம் செய்தார்கள். சாரா மிக அழகான பெண், மிக அழகான பெண், குணத்திலும் அழகிலும் எல்லாவற்றிலும் அழகான பெண் தான் சாரா. இப்பொழுது சாராவை அழைத்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருக்கு வருகிறார்கள். அப்பொழுது மிஸ்ரில் இருந்த மன்னன், மிஸ்ரை ஆட்சி செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அரபியில் சொல்லுவது ஃபிரௌன். மிஸ்ரை ஆட்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு மன்னனுக்கும் சொல்லுவது ஃபிரௌன் என்றுதான். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்த்த ஃபிரௌனுக்கு சொல்லுவது ரின்சிஸ் அத்தானி, இரண்டாவது ரின்சிஸ் அவர். ஆனால் எல்லோருக்கும் ஃபிரௌன் 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 என்று தான் சொல்றது. எத்தியோப்பியாவை ஆண்ட ஒவ்வொருவருக்கும் நஜாஷி. இதே போல மிஸ்ரை ஆண்ட ஒவ்வொருவருக்கும் ஃபிரௌன். இப்ப சொல்ற ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இருந்த ஃபிரௌன் அல்ல, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இருந்த ஃபிரௌன். இவன் என்ன செஞ்சான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாராவை விரும்பிட்டார். சாரா எனக்கு தேவை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தாங்க, சகோதரன் சொல்லிடு, சகோதரின்னு சொல்லிடு, என்ன மனைவின்னு சொல்லிடாது. இப்ப சாரா உள்ளுக்கு நுழைகிறா ஃபிரௌனுடைய அரண்மனைக்குள்ள. இவன் என்ன செஞ்சான்? சாரா கிட்ட வரும் பொழுது சாரா துவா கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு அல்லாஹுடைய நேசரான பெண்ணாக இருந்தார். எங்களுக்கு தேவை அதுதான். அன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளில் அல்லது இந்த ஊரில் ஒரு 5 பொம்பளைகள் 10 பொம்பளைகள் துவா கபூலாகிற பெண்கள் இருந்துட்டா அந்த ஊருக்கு பரக்கத் தரும். நாங்கள் மதரசா ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னது அதுதான். வேறொன்றும் சர்டிஃபிகேட்டோ பெரிய பெரிய ஆக்களாக மாற்றுறது எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களோட நோக்கம் எப்படியாவது துவா கபூலாக்கப்படக்கூடிய ஒரு 5 பெண் பிள்ளைகள் உருவானா போதும். உங்களோட வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வருது உதாரணமாக வைங்க. பிள்ளைக்கு 5 லட்சம் சம்பளம், அப்படி ஒரு தொழிலும் இல்லை நம்மளோட நாட்டில். இன்னொரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளோட துவா கபூல் ஆகுது. எது தேவை உங்களுக்கு? எது தேவை சகோதர சகோதரிகளே?
அந்த பிள்ளட ஒரு துவா சில நேரம் 50 கோடியோட பெறுமதி ஆகும். 1920க்கு முந்தி 30க்கு முந்தி எல்லா வீடுகளிலேயும் பெண்கள் துவாவுடைய பெண்கள் இருந்தார். எந்த பெண்ணும் தொழிலுக்கு போறது இல்லை. பெண்களுடைய துவா இல்லாட்டி அந்த காலத்தில் ஒரு ஆம்பளைக்கு 10 பிள்ளை எப்படி வளர்த்தார், 15 பிள்ளை எப்படி வளர்த்தார். 2 பிள்ளையை வளர்க்க இயலாது, 3 பிள்ளையை வளர்க்க இயலாது. இன்றைக்கு அந்த காலத்தில் அவங்க எதிர்பார்த்து அதுதான். பெண்கள் மக்ரிபோட முசல்லாவில் இருந்தாங்கண்டா இஷாவை தொழுதுட்டு தான் முசல்லால எழும்புறது. தொழுதுட்டே இருப்பாங்க, துவாலே இருப்பாங்க. அல்லாஹ் சாராவுக்கு கொடுத்த ஒரு பாக்கியம், துவா கபூலாகும். ஃபிரௌன் என்ன செஞ்சான், சாராவை தொட வந்ததோட ஃபிரௌன்ட கை கால் சொத்தி ஆயிடுச்சு. எவ்வளவு துவாவுடைய பவர் அறி. ஃபிரௌன்ட கால் கை சொத்தி ஆயிடுச்சு. உடனே சொன்னான் ஃபிரௌன் சாராவை பார்த்து, நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். உடனே துவா கேட்டா சரியாயிடுச்சு. அதான் ஆச்சரியம். இது புகாருடைய ரிவாயத்து. சொத்தியானது உடனே சரியாயிடுச்சு. 2 பலமும் தேவை. உங்களை உசுப்பேலா. ஆனா ஃபிரௌனுக்கு ஆசை முடியல, திரும்ப கிட்டவானான், திரும்ப கை சொத்தி ஆயிடுச்சு. திரும்ப சாரா கிட்ட சொன்னான், சாரா துவா கேளு, சரியாகணும். சரியாயிட்டு, திரும்ப சரியாயிட்டு. 3வது தடவையும் கிட்டவானான், திரும்ப சொத்தி ஆயிடுச்சு. துவா கேளு, சரியாயிடுச்சு. சகோதர சகோதரிகளே, எங்கட பலம் அதுதான். இன்னைக்கு பெண் பிள்ளைகளை வளர்க்கிற கஷ்டம்னு சொல்றோமே, இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தால் தான் ஊருடைய நிலைமை சீரா. இப்ப என்ன செஞ்சான் ஃபிரௌன், இவ்வளோ பெரிய நல்ல பொம்பளைக்கு சாரா, ஏனென்றா ஃபிரௌனுக்கு கூட தெரியும், அந்த காலத்துடைய ஃபிரௌனுக்கு இவங்க தான் உலகத்தை ஆள்றாக்க. இந்த ஒரு துவாவால விஷயம் நடக்குது. உடனே என்ன செஞ்சார், அந்த அரண்மனையில் இருந்த சில இமாம்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய மகள் அல்லது அந்த அரண்மனைக்கு அமீராக இருந்த ஹாஜரை கொடுத்தான் வேலைக்கு. எனக்கிட்ட நீ இருக்கிறத விட இந்த அரசி கிட்ட போயிரு. தௌராத்துல ஹாஜருடைய பேர் ஹாகார், இப்ரானியா மொழியில ஹாகார். சொன்னான், இவங்க எடுத்துட்டு போவோம். ஏனென்றா சாரா கிட்ட இவ்வளவு பலம் இருக்குது, துவாவுடைய பலம். இப்ப ஹாஜரை கொடுக்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சாரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரை திருமணம் செய்தார்கள். 2வது திருமணமாக திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடித்தால் சாராவுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் ஹாஜருடைய வயிற்றிலே பிள்ளை தங்கிவிட்டது. அதுவும் ஹாஜருக்கு 40 வயசை தாண்டி விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்பொழுது 86 வயது. ஹாஜர் 40 வயதை தாண்டியவர்கள், அதாவது மாதவிடாய் நின்று. இப்பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜருக்கு பிறக்கிறார். எங்க பிறக்கிறார்? பலஸ்தீனிலே. பலஸ்தீனிலே தான் பிள்ளை கிடைத்தது.
இப்பொழுது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், பிள்ளை இஸ்மாயிலையும் உங்களுடைய மனைவி ஹாஜரையும் எடுத்துக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிகாட்டலிலே ஃபாரான் என்ற மலை பக்கத்துக்கு வாருங்கள். ஃபாரான் என்ற மலை எங்க இருக்கிறது? மக்காவில். தௌராத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் மனைவியையும் பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிக் கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிகாட்டலிலே வருகிறார்கள். சகோதர சகோதரிகளே, இந்த ஹாஜருடைய வாழ்க்கை எங்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு சிறந்தவருக்கு மனைவியாக ஆக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, இது முதல் அம்சம். ஒரு சிறந்தவருக்கு மனைவியாக மாறுவதென்பது சாதாரண விடயம் அல்ல. இது முதல் விடயம். இரண்டாவது விடயம், மிஸ்ருடைய தலைவி ஹாஜர் சாதாரண வசதி இல்லாத அழகு இல்லாத ஒரு ஆள் அல்ல. மிஸ்ருடைய தலைவி ஹாஜர். மூன்றாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய். அல்லாஹ் குர்ஆனில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி 12 இடங்களில் அல்லாஹ் பிரஸ்தாபம் செய்திருக்கின்றார். 12 இடங்களில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாக அல்லாஹ் ஆக்கினான் ஹாஜரை. மூன்றாவது, நான்காவது, மக்கா முக்கர்ரமாவை உருவாக்கிய பெண். இவ்வளவு பெரிய நகரம் இருக்கிறது, ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக செல்கிறோமே, இந்த நகரத்தை முதலாக கால் வைத்து உருவாக்கிய பெண் ஹாஜர். ஐந்தாவது, முழு அரேபியர்களின் தாய் ஹாஜர். அரேபிய வம்சாவளி எங்கிருந்து வந்தது? பலஸ்தீனில் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு வந்து ஹாஜர் மூலம்தான் இந்த அரேபிய பரம்பரை வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் மக்காவிலே விட்டு வெளிவரும் பொழுது பெரும் கவலையில் வந்தார்கள். மக்காவுடைய எல்லையிலே நின்று அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة. யா அல்லாஹ், என்ற மனைவியையும் பிள்ளையையும் புற்பூண்டு கூட முளைக்காத ஒரு இடத்துல விட்டுட்டு வாரேன் யா அல்லாஹ். ஒரு மர செடி. அந்த காலத்துல என்ன சாப்பாடு? அந்த காலத்தை 2 தான் சாப்பாடு, இறைச்சியும் தண்ணி. இறைச்சியை காய வைப்பாங்க, தண்ணியை குடிப்பாங்க, அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த காலத்துல கோதுமை விதையெல்லாம் இருந்திருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்க. விதை இருக்கல அந்த காலத்துல, நெல்லு கோதுமை இறைச்சியும் தண்ணி இருந்த அந்த காலத்துடைய சாப்பாடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரை விட்டுட்டு வரும் பொழுது, யா அல்லாஹ், என் மனைவிய பிள்ளைய வச்சிட்டு வாரேன். பிவாதின் غير ذي زرع இந்த பைத்திகல் முஹர்ரம். யா அல்லாஹ், உன்னுடைய வீட்டடியை வச்சிட்டு வாரேன் காபா. ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிறைவேற்றவங்களாக ஆக்கியா அல்லாஹ். ஒரு தொழுகை போதும் சகோதரர்களே, அல்லாஹ்ட உதவி வாரத்துக்கு. அல்லாஹ்ட உதவி வாரத்துக்கு. இப்பதான் அந்த இடத்துல ஜுர்ஹும் என்ற ஒரு கபீலா வந்து குடியேறாங்க, அரேபிக் கபீலா.
அதிலிருந்துதான் அரேபிய பரம்பரை உருவானது. இந்த ஹாஜர் அரேபிய பரம்பரையின் மூலாதார நிபந்தனை. அல்லாஹ் எப்படி ஆக்கினான் ஹாஜர்? அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாட்டி ரசூலுல்லாஹ்ட பரம்பரை எங்க போய் முடியுது? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்த ஒரே ஒரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில மற்ற எல்லா நபிமார்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரப்பிள்ளைதான் ஹஸரத் ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களோட குலாம் தான் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு வந்தவர்கள் தான் தாவூத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு வந்தவங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு ஜக்கரியா, யஹ்யா, ஈசா அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்த ஒரே ஒரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாட்டி யாரு? ஹாஜர். பாட்டி ஹாஜர். 9வது சிறப்பம்சம், ஹாஜர் ஹிஜ்ரத் செஞ்சப்பள் ஒரு இடத்தை அடையணுமெண்டா தியாகம் செய்யும். ஒரு இடத்தை அடையணுமெண்டா குர்ஆனை பாடமாக்குறது, ஹதீஸை பாடமாக்குறது, மார்க்கெட்ல முன்னுக்கு வாரது. பலஸ்தீனிலிருந்து மக்கா வரை ஹிஜ்ரத் செஞ்ச பொம்புல ஹாஜர். தியாகங்கள் செய்யாம துவாக்கள் கபூலாகாது. தியாகங்கள் செய்யாமல் துவாக்கள். இன்றைக்கு நாங்க தியாகம் செய்ய ரெடி இல்லை. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஹாஜருக்கு 2 நிலைமை வந்தது. வாழ்க்கையில் ஒரு பொம்புளைக்கு அந்த நிலைமை வருமெண்டா அந்த பொம்புளை உயிரை விட்டுவா, உயிரை விட்டுவா. அப்படி 2 நிலைமை வந்தது ஹாஜருக்கு. அல்லாஹ் 2 விடயத்தை வச்சு சோதிச்சான். முதலாவது, எப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரையும் பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் எந்த சாப்பாடு, எந்த உதவி, எந்த சொந்தம் பந்தம் இல்லாத இடத்தை விட்டுட்டு போறாங்க. எப்படி சோதனை? எப்படி சோதனை? நீங்க உங்களோட மனைவியை வச்சு யோசிங்க. உங்களோட மனைவியையும் அப்பதான் பிறந்த உங்களோட பிள்ளையையும் என்ன செய்றீங்க? ஒரு காட்டுக்குள்ள, யாழ காட்டுக்குள்ள மலையடி வாரத்தில் கொஞ்சம் தண்ணியும் இறைச்சியும் கொடுத்துட்டு சரிம்மா இரி, என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இப்படித்தான் விட்டுட்டு வந்தாங்க. அல்லாஹ் அப்படித்தான் விட சொன்னான். விட்டுட்டு போகும் பொழுது கேட்டாங்களா, என்ன விடத்தை விட்டுட்டு போறீங்க? அல்லாஹ்ட கட்டளையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளையை பார்க்க இல்லாத அவ்வளோ ஆத்திரம். அல்லாஹ் சொல்லிட்டான், விட்டுட்டு வா. ஒன்றுமே பேசல. கேட்டாங்களாம், அல்லாஹ் ஏவினானா? ஆம். அவ்வளோதான். ஹாஜர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதெல்லாம் யுதையுனா, அப்படின்னு அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். எவ்வளோ தவக்குல் உள்ள பெண். 12வது சிறப்பம்சம் அதுதான். இன்றைக்கு எங்கட பெண்களுக்கு ஒன்று செஞ்சு பாருங்க. போன் ரீலோட் போடாட்டியே முடிஞ்சு. கிட்டத்தில் கல்யாணம் ஒன்று பிரியுதாம். என்னண்டா மாப்பிள்ள கொஞ்சம் கூடுதலா காத்து போறவர். இதை கொண்டு போய் காதி கோர்ட்டில் பேசி சரி வர வாழையில நோய் அவர். அல்லாஹு அக்பர். இது ஒரு நிலைமை. 2வது நிலைமை, கடும் ஆபத்தான நிலைமையுண்ட ஹாஜர் கடந்தார்கள். என்ன நிலைமை தெரியுமா? விட்டுட்டு போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
கொஞ்ச நாள்ல வாரார். என்ன சிந்தனையோட வாரார்? மகனை முத்தமுடுற சிந்தனை இல்லையா? வந்து ஹாஜத்தை சொல்றார், மகன் அறுக்கணும் ஹாஜர். என்ன சிந்தனையில வாரார்? மகன் அறுக்கணும். எப்படி இருக்கு? அப்பதான் வந்து இறங்குறார். எவ்வளோ காலத்துக்கு பிறகு ஒரு வாப்பா சொல்றார் மனைவி இடத்துல, மகனை அறுக்கணும் என்றா என்ன நடக்கும்? ஹாஜருக்கு தெரியும், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டார். சோதிச்சான் அல்லாஹ், இன்றைக்கு சோதிக்கிறார். ஹிஜாப போடு, போடேலா. ஹிஜாப போடு, போடேலா. அண்டை சோதனை. போடுறியா இல்லையா? தொழுறியா இல்லையா? ஜகாத் கொடுக்கிறியா இல்லையா? இன்றைய சோதனை, அன்றைய சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டுட்டாங்க. மகன்கிட்ட வந்து சொல்றாங்க, மகனே, யா புனை இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன் மகனே, என்ன முடிவு? ஹாஜர் சொல்லி கொடுத்து வச்சிருந்தாங்க, மகனை வளர்த்து வச்சிருந்தாங்க ஹாஜர். மகன் சொன்னார், யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். வாப்பா, ஏவப்பட்டதை செய்யுங்க வாப்பா, பொறுமையா இருக்கு. தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரெண்டு நிலைமை எங்களுக்கு வந்தா இஸ்லாத்தை விட்டே ஓடிடும். ஒரு நிலைமை தனியை விட்டுட்டு வந்தது, ரெண்டாவது பிள்ளையை அறுக்கணும்டா, குடும்பமா பிள்ளை, அவ்வளோ தவக்குள். அல்லாஹ் ஹாஜரை உயர்த்தினார். அடுத்த சிறப்பம்சம் தான், ஹாஜரோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். ஹாஜரோடு யார் பேசினது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள் ஹாஜரோடு. மலக்குகளோடு பேசிய பெண் ஹாஜர். ஹாஜர் செய்த ஒன்றை தாண்டைக்கு நாங்கள் எல்லாம் உலகமே செய்யும். சஃபா மர்வா மலை இருக்குது. சஃபா மலையில் 7 தடவை, மர்வா மலையில் 7 தடவை ஏறி ஏறி தொங்கோட்டம் ஓடி பிள்ளைக்கு தண்ணி தேடினார்கள். அப்பதான் கடைசி தருணம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பினான், தட்டினான். ஜம்சம் என்று பெயர் வச்சவர் யார்? ஜம்சம் என்ற சொல்லை மொழிந்தது ஹாஜர். இன்று வரை ஜம்சம். ஹாஜருடைய பெருமதி இதுதான். கடைசியாக ஹாஜருக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம்தான் ஹாஜருடைய துஆ கபூல். ஹாஜருடைய துஆ கபூல். அல்லாஹ் ஜம்சமை கொடுத்தார். அந்த ஊரை அல்லாஹ் நிர்வகிக்க வைத்தார். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹாஜர் ஜம்சமுக்கு சொந்தக்காரியாக மாறினார்கள். ஹாஜர், அல்லாஹ் துஆவை கபூல் செய்தான். மிஸ்ரிலே பிறந்த ஹாஜர் 90வது வயதிலே மக்காவிலே மௌத்தானார்கள். சகோதரர்களே, அந்த ஹாஜருடைய பரக்கத்து தான் இன்று வரும். எங்களுடைய பெண்களை நாங்கள் எதையும் கொடுக்க இல்லைன்றாலும் பரவாயில்லை, எங்களோட பெண்களுக்கு துஆவுடைய பழக்கத்தை பழக்க வேண்டும். ஆக முக்கியமல்ல, துஆ செய்கிற பழக்கம் கபூலாறது ரெண்டாவது. முசல்லால உட்கார்ந்து துஆ செய்கிற பழக்கத்தை படிச்சு கொடுக்கும். எங்களோட மனைவிமார், எங்களோட தாய்மார், எங்களோட சகோதரிகள், நாங்களும் மதரசாலை இப்போ முடிவெடுத்திருக்கிறோம். சென்ற கிழமையிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அசர்லிருந்து மக்ரிப் துஆ நேரம். அசர்லிருந்து மக்ரிப் பிள்ளைகள் துஆல இருக்கும். 3 மதரசாலையும், ஃபாத்திமாலையும், ரப்பானியா, உபய் இப்னு கஅப். பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளையோட கையிலையும் அஸ்மாவுல் ஹுஸ்னா கொடுத்திருக்கிறோம். போதும், துஆ கேளு, துஆவை பழக்கம். ஏனென்றால் எதிர்காலம் யாரை நம்பல. எங்களோட துஆவால செய்ய முடியும் என்றா செய்யும்.
எங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் வருவாங்களோ அவ்வளோ பேரு கீழே விழுந்துருவாங்க. எங்கள்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை உருவானா போதும், 2 பொம்பளை பிள்ளை உருவானா போதும், ஒரு 3 பெண் பிள்ளை உருவானா, ஒரு 5 பெண் பிள்ளை உருவாகுது. அது ஹாஃபிஸா இருக்க தேவையில்ல, அது ஆலிமா இருக்க தேவையில்ல, துவா கபூல் ஆகுது போதும். அந்த முயற்சியில தான் நாங்கள் இறங்கி இருக்கின்றோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, பயானுக்கு வந்த நீங்களும் சகோதரிகளும் இதுக்கு முயற்சி பண்ணணும். வாழ்க்கையில ஹராம் நடந்துடாம, மௌத்துக்குள்ள ஹராம் போயிடாம, துவாவிலே இறங்கி இறங்கி எல்லா விடயங்களையும். வாழ்க்கைக்கு ஒரே ஒரு உதாரணம் ஹாஜர். துவாவுடைய பரக்கத் என்ன தெரியுமா? அன்று துவா கபூலாகியது, அல்லாஹ் ஜம்சமை கொடுத்தான், இன்று வரை குடிக்கிறோமா இல்லையா? இதான் துவாட பரக்கத். எங்கட புள்ள, எங்கட மனைவி நாங்க விட்டுட்டு போய்த்துருவோம். துவா கபூலாகிற மனைவி, துவா கபூலாகிற பிள்ளை, அது கேட்டா துவா போதும், அது போதும். முந்தைய காலங்களில் சகோதர சகோதரிகளே, ஒரு ஊர்ல சிலரை உருவாக்குவாங்க, துவாவுக்கெண்டு உருவாக்குவாங்க, வேறொண்டுமல்ல. இன்றைக்கு நாங்க எப்படி அரசியலை நம்பி இருக்கிறோமோ, அந்த காலத்துல துவாவை நம்பினாங்க, வளர்த்தெடுத்தாங்க. துவா உடையவர்களை வளர்த்தெடுத்தாங்க. சொல்லுவாங்களே கராமத்து காட்டுறாங்க, ஒரு கராமத்தும் இல்லை, துவா தான். பழைய ஊருக்கு வந்த பழைய இமாம்களை பத்தி சொல்லுவாங்களே, நேபாளில இருந்து ஒரு ஆள் வந்தாராம் இந்த ஊருக்கு வரலாறு சொல்லுவாங்களே, பலஸ்தீன்ல இருந்து வந்தாராம் ஒரு ஆள் மருதமுனைக்கு வரலாறு சொல்லுவாங்களே, அப்படியே பொறிக்கிற மீனை தூக்கி வெளியே போடுவாராம். இதெல்லாம் கராமத்து அல்ல, பிஸ்மில்லான நடந்துரும், அவ்வளவுதான். சாராக்கு நடந்துச்சா இல்லையா? நியமிக்க சகோதரர்களை கொஞ்சம் யோசியுங்கள். இதை டிவி, போன், முசீபத்துகளை விட்டும் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். சின்ன வயதிலிருந்தே இந்த பிள்ளைய நல்ல பேர் வச்சு அழகான முறையில் வழிகாட்டும். இந்த பிள்ளைகள் எந்த ஆண்களுடைய தொடர்பு இல்லாமல், கெட்ட தொடர்பு இல்லாமல் இந்த பிள்ளைய வளர்த்தெடுப்போமாக இருந்தால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பான். கையை தூக்கினாங்க என்று அல்லாஹ் தட்ட மாட்டார். மதரசாக்களுடைய நோக்கம் இதுதான். ஃபாத்திமா மதரசாவுடைய ஆக உயர்ந்த நோக்கம் இதுதான். எனவே இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே புதிய ஒரு திட்டமாக இதை வைத்து நம்முடைய பிள்ளைகள், நாம் எங்களுடைய துவாக்கள் கபூலாக்கப்படக்கூடிய ஒருவராக நாம் மாற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் பலர் இருந்தார்கள். அதில் ஒருவர் தான் பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சத்தியம் செய்தால் நடந்துவிடும். யார்? அனஸ் ரலியல்லாஹுடைய தம்பி. அப்படி யாரும் இருக்கிறாங்களா அன்றைக்கு? அனஸ் பின் மாலிக், பரா இப்னு மாலிக் முசைலமாவுடைய யுத்தத்தின் பொழுது பராதான் கையை தூக்கினார், அல்லாஹ் கபூல் செய்தார். நுஅமான் பின் முக்ரின் ரலியல்லாஹு அன்ஹு, நுஅமான் கையை தூக்கினா கபூலாய், கையை தூக்கினா கபூலாய் உருவாக்கி வைத்திருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க பெண்களை, பிள்ளைகளை உருவாக்கணும். எதிர்காலம், போன காலத்தை விடுங்க. எதிர்காலத்தில் துவா கபூல் செய்யப்படக்கூடிய ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் தேவை. இதற்கான முயற்சி செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்துல மன்றாடக்கூடியவர்கள், அல்லாஹுடைய இறைநேசர்கள் ஒவ்வொரு முஸ்லிம் ஊருக்கும் தேவை. அவங்களோட துவா ஊருக்கு போதும். அந்த மதரசாவுடைய துவா அந்த ஊருக்கு போதும். இந்த ஃபாத்திமாவை சுத்தி உள்ள குடும்பங்கள், ரப்பானியாவை சுத்தி உள்ள குடும்பங்கள், உபய் இப்னு காபை சுத்தி உள்ள குடும்பங்கள் மிக பிரயோஜனம் அடைவார். இங்க நடக்கிற தஹஜ்ஜத், இங்க உள்ள இபாதத், இங்க உள்ள துவா
எங்கட பிள்ளைகளையும் மதரசாக்களுக்கு சேர்க்கணும், ஓத வைக்கணும், ஹாஃபிஸாக ஆக்கி எடுக்கணும், ஆலிமாக ஆக்கி எடுக்கணும். ஹாஜர் மகனை அறுக்க தியாகம் பண்ணினாங்க. நாங்க எங்கட பிள்ளைய இன்றைக்கு ஆலிமாக்க ரெடி இல்லை. ஆலிமானா தொழில் இல்லாம போய்த்திருமே. ஒன்றை விளங்கி கொள்ளுங்க, தொழில் அல்ல முக்கியம், துவா முக்கியம். உங்களோட மகன் உங்களோட மகள் துவா கபூலாகுதுன்னு வைங்க, இந்த ஊருடைய சொத்து அவங்க தான். தொழிலை பார்க்காது. உங்களோட மகனை துவா கபூலாகிற மகனாக ஆக்குங்க. குர்ஆனை கொடுங்க, ஹதீஸை கொடுங்க, தியாகம் ஒன்று செய். ஹாஜர் செஞ்ச தியாகம் உங்களோட குடும்பத்தில் ஒரு ஆள் ஆக்கி எடு. ஒரு பொம்பளை பிள்ளைய நான் ஆபீஸாக்க போறேன், ஆலிமாக்க போறேன், ஒருவர் ஆக்கி எடு. அது பெரு சொத்தாக மாறும். ஒரு நாளைக்கு நீங்க கபருளுக்கு இருப்பீங்க, உங்களோட கபரடிய வந்து அவன் தான் துவா கேட்கணும் என்ற உயர்ந்த திட்டத்தோட கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, எதிர்காலத்தை பற்றி நான் மிக ஆழமாக பேசினேன். எதிர்காலத்தில் மிக தேவை அதுதான். எங்களோட துவாக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய பிள்ளைகளையும் மதரசாவையும் சூழலையும் உருவாக்கி நல்லொரு நிலைமையை நாங்கள் அடைவதற்கு சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். இந்த மதரசாக்கள் முன் வந்து இவைகள் முன்னேறி கால ஓட்டத்திலே முன்னுக்கு வந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் 3 மதரசாக்களும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய உதவியால் முன்னேறி வந்திருக்கிறது. இன்னும் முன்னேற வேண்டும். இதனால் நிறைய பிரயோஜனங்கள் நடக்க வேண்டும், நிறைய துவாக்கள் நடக்க வேண்டும். அதே போன்று ஜுமா பள்ளியில் தொடங்கி இருக்கும் தஃப்சீர் 140 தாண்டி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் தஃப்சீர் ஜுமா பள்ளியில் ஆரம்பிக்கும். உங்களுடைய கணவன்மார் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் அங்கும் அனுப்பி வைக்க வேண்டும். நமது மௌத்துக்கடையில் நல்ல ஒரு சமூகத்தை, நல்ல ஒரு துவா உள்ள பிள்ளைகளை இந்த ஊரிலும் இந்த நாட்டிலும் உலகத்திலும் உருவாக்கிவிட்டு மௌத்தாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافي مزيده. واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث. أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد، أسألك بعزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا أركان عرشك يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا أرحم الراحمين. ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا أحد يا صمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. اللهم يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. திருஃபில் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக.